ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சாமி? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, இந்த கொஸ்டின்ல இருங்க ப்ரோக்ரஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர்ல ஒரு சில சம்ஸ் தரேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்ட் டேர்ம், இது என்னோட ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிப்பா, இந்த 2 டேர்மையும் மைனஸ் பண்ணணும். A2 மைனஸ் A1. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 4 மைனஸ் 2 2. அகைன் A3யவும் A2வையும் மைனஸ் பண்ணணும். A3 மைனஸ் A2. A3 என்னது 6 மைனஸ் 4 2. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டுத்தோட ஆன்சர் சேமா இருக்கும். ஆமாவா? அப்போ மைனஸ்க்கு டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ்னா மைனஸ்னு அர்த்தம். ஸோ டி. ஸோ A2 minus A1 is equal to A3 minus A2. அதாவது செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ற ஆன்சரும் தேர்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் மைனஸ் பண்ற ஆன்சர் ரெண்டும் சேமா வந்துச்சுன்னா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? புரியுதா? இப்ப சம்முக்கு வாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டேன். இப்ப சம்முக்கு வாங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a minus 3, a minus 5, a minus 7. ஸோ அப்போ இது A1, இது A2, இது A3. ஸோ அப்போ இந்த 2 டேர்மையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். ஸோ A2 மைனஸ் A1. A1 மைனஸ் A2 கிடையாது ராஜா, A2 மைனஸ் A1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? மாத்தி போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் A2 எழுதுங்க. A மைனஸ் 5, இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் இங்க. அடுத்தது A1ங்கிறது A மைனஸ் 3. அடுத்து A மைனஸ் 5, இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் A பிளஸ் 3. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? பிளஸ் A மைனஸ் A கேன்சல், இங்க மைனஸ் 2. இதுதான் A2 மைனஸ் A1ஓட ஆன்சர். சரியா? இப்போ அகைன் என்ன பண்ணணும்? A3 மைனஸ் A2, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணணும். A3 மைனஸ் A2. A3 என்னது? A மைனஸ் 7. மைனஸை போட்டுக்கிறேன். A2 என்னது? A மைனஸ் 5. ஸோ அப்போ A மைனஸ் 7 மைனஸ் A பிளஸ் 5. ஸோ இதுவும் கேன்சல். ஸோ மைனஸ் 7ல பிளஸ் 5 போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 2. ஸோ A3 மைனஸ் A2. ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? டிஃபரன்ஸ் எப்பயுமே சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ A2 மைனஸ் A1க்கும் ஒரே ஆன்சர் தான், A3 மைனஸ் A2க்கும் சேம் ஆன்சர் தான். ஹென்ஸ் திஸ் சீரீஸ் இஸ் இன் AP. எழுதிருங்க. திஸ் சீரீஸ் இஸ் arithmetic progression. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, 1/3, 1/4, 1/5. ஸோ வழக்கம் போல இது என்னோட A1, A2, A3, A4. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A2 மைனஸ் A1 கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். பண்ணுவோமா? A2 என்னது ராஜா?
1/3. A1 என்னது ராஜா? 1/2. ஸோ இதுவும் மல்டிப்ளை, இதுவும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. ஸோ படிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 - 3/6. ஸோ என்னோட ஆன்சர் -1/6. இதுதான் என்னோட A2 - A1ஓட ஆன்சர். பார்க்கலாம். இதே ஆன்சர் அதுக்கு ஒரு தான்ட்டு. இப்போ அடுத்து எதையும் மைனஸ் பண்ணணும்? A3 - A2 போடுவோமா? ஸோ அப்போ A3 - A2. ஸோ A3 என்னது? 1/4 மைனஸ் A2 என்னது? 1/3. ஸோ அப்போ இதுவும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. ஸோ 3 - 4/12. ஸோ அப்போ -1/12. ஸோ இதுதான் என்னோட A3 - A2. சாமி நல்லா கவனிங்க. ரெண்டும் சேமாவா இருக்கு? ஸோ டெஃபினட்டா ரெண்டுமே சேமா இல்லை. ஸோ A2 - A1 is not equal to A3 - A2, and hence it is not AP. முடிஞ்சு போச்சு. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 9, 13, 17, 21, 25. இவ்வளோ தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் இருந்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3. இது இருந்தாலே போதும். ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் A2 - A1. A2 என்ன? 13 மைனஸ் A1 என்ன? 9. ஸோ 13ல 9 போயிடுச்சு அப்படின்ட்டுன்னா நமக்கு 4 கிடைக்கும். அடுத்தது A3 - A2, அதாவது இது ரெண்டுத்தையும், அடுத்தது இது ரெண்டுத்தையும். A1 - A2ன்னு போட்டிங்கன்னா சம்மு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக போடுங்க. A3 - A2. ஸோ A3ன்றது 17 - 13. இது பாருங்க. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. ஸோ D is equal to A2 - A1 is equal to A3 - A2, and hence it is in arithmetic progression. முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபோர்த் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -1/3, 0, 1/3, 2/3. சரி. ஸோ அப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது A1, செகண்ட் இருக்கிறது A2, தேர்ட் இருக்கிறது A3, ஃபோர்த் இருக்கிறது A4. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ A2 - A1. A2 என்னது? 0 மைனஸ் A1 என்னது? -1/3. இந்த சைன் போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? ரைட். இப்போ 0 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/3. ஸோ A2 - A1ஓட ஆன்சர் 1/3. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது A3 - A2. இது கண்டுபிடிப்போம். ஸோ A3 - A2. A3 என்னது? 1/3 மைனஸ் 0. ஸோ இதோட ஆன்சர் என்னதான் கிடைச்சிருக்கு? 1/3 தான் கிடைச்சிருக்கு. ஸோ A3 - A2. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ A2 - A1 is equal to A3 - A2, and hence it is in AP. முடிஞ்சதா சாமி? That's all. So next subdivision பார்ப்போம்.
ஹாய் ஆல், இன்னைக்கு 2.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் கமா -1, அப்புறம் கமா 1, அப்புறம் -1, அப்புறம் 1, கமா -1. ஸோ வழக்கம் போல தான். ஸோ இதை நீங்கள் A1, இதை A2, இதை A3, இது 3 போதும். ஸோ இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. A2 மைனஸ் A1. ஸோ அப்போ -1, -1. ஸோ ஆன்சர் என்ன ராஜா? -2. ஆக A3 மைனஸ் A2. ஸோ A3லேருந்து A2. A3 என்னது? 1. ஆல்ரெடி இங்கே இருக்கிற மைனஸ். A2 என்னது? -1. ஸோ you need to be very careful. இந்த சைன் போடுறப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ இப்போ 2. ரெண்டுமே சேமா? ரெண்டுமே சேமா? ஆன்சர் நல்லா பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் இதை சேம்னு எழுதிட்டு வந்திருக்கிறீங்க எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இங்கே -2, இது +2. ஸோ ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ A2 மைனஸ் A1 will not be equal to A3 மைனஸ் A2. ஸோ அப்போ hence it is not in AP. That's all. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் காமன் டிஃபரன்ஸ், சாரி, ஏவும் டியும் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதாவது நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டாங்க. கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த சீரீஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது? A1, A2, A3, A4 ஒரு 4 மட்டும் கண்டுபிடிச்சுப்போம். சரியா? சரி, இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸில் சார் T1, T2ன்னு கொடுத்துருக்காங்களே சார், T1, T2, T3, T4னாலும் ஒன்று தான், A1, A2, A3, A4னாலும் ஒன்று தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா சாமி? இப்போதான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, AN இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு டி. இதை இப்படியும் சொல்லலாம், அல்லது TN இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ இந்த TNனும் ANனும் சேம் தான் சாமி. ரைட்டா? சேம் தான். ஸோ யூ நாட் ஹேவ் டு வரி அபவுட் இட். அதை நீங்கள் ஏஎன்னு போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, டிஎன்னு போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி தான். சரி, இப்போ சம் போயிடலாமா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் A1 ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? AN இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த எக்ஸசைஸ் 2.4ல ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருவாங்க, அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டோம்ல, அதே தான். அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜென்ரல் டேர்ம் கொடுத்தா ஜென்ரல் டேர்ம்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி போடுங்க. கொடுக்காம அப்படியே கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு போடுங்க, அவ்வளோதான். A பிளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு டி, அவ்வளோதான். N இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. A என்ன கொடுத்துருக்காங்க? 5 பிளஸ் 1 மைனஸ் 1, டி என்ன கொடுத்துருக்காங்க? 6. ஸோ +1 -1 கேன்சல். ஸோ அதனால 0 ஆயிடுது, ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். ஸோ என்னோட A1 வந்து 5. ஸோ A1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A2. A என்னது? 5 பிளஸ் N என்னது? 1 மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது? 6. ஸோ அப்போ செகண்ட் டேர்மும் 0 ஆயிடும். ஸோ 0 இன்ட்டு 6, 0. ஸோ செகண்ட் டேர்மும் எனக்கு 5. ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்துருமா? இப்போ செகண்ட் டேர்ம் A2. A2 என்ன?
ஏ வந்து 5 பிளஸ் n வந்து 2 மைனஸ் 1, டி என்னது 6. அடுத்தது 5 பிளஸ் 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 5 பிளஸ் 6, 1 into 6, 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ A2ன்றது 11. அடுத்தது A3. A வந்து 5 பிளஸ் n minus 1 into D. So 5 plus 2 into 6. So 5 plus 12. So 17. So A4. A plus n minus 1 into D. So 5 plus 18 உங்களுக்கு 23 கிடைக்கும். ஸோ அப்போ 4 டேர்மும் கண்டுபிடிச்சாச்சா? ஜென்ரல் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இது போதும் சாமி, இதை எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துட்றோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட கரஸ்பாண்டிங் சீரீஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், போன சம்ல தான் சொன்னேன். ஜென்ரல் டேர்ம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் நான் ஃபார்முலா. ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், ஜென்ரல் டேர்ம் போட்டோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஏ1 கண்டுபிடிக்கணும், ஏ2 கண்டுபிடிக்கணும். இருங்க, ரைட். A1 கண்டுபிடிக்கணும், A2, A3 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ A இருக்க வேண்டிய இடத்துல 7 பிளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து மைனஸ் 5. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ A1 இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது A2. A இருக்க வேண்டிய இடத்துல 7 பிளஸ் n இருக்க வேண்டிய இடத்துல 2 மைனஸ் 1 இன்ட்டு டி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 5. ஸோ அப்போ 7 பிளஸ் 1 மைனஸ் 5. ஸோ அப்போ 7 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அடுத்தது A3. ஸோ 7 பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி 5. ஸோ 7 பிளஸ் 2 minus 5. So 7 minus 10 is equal to minus 3. போதும், 3 டேர்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரி, இப்போ நல்லா கவனிப்பா. A1 ஜெனரல் அரித்மெட்டிக் சீரீஸ் எப்படி இருக்கும்? A2, A3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? A1 இருக்கிற இடத்துல 7, 2, minus 3. ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு நல்லாவே நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இங்க ஏ என்னது? 7ஆ? A1 என்னதான் கிடைக்குது? 7 தான் கிடைக்குது. ஆமாவா? இப்ப இந்த இடத்த ஃபர்ஸ்ட் சம் நல்லா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஏ என்னது? 5. A1 என்னதான் இருக்கும்? 5 தான் இருக்கும். சரியா? ஸோ எப்பயுமே ஏவும் A1ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இது இந்த மூணுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஏவும் A1ம் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்முக்கு தேவையில்ல, ஃபர்தரா போக போக உங்களுக்கு தெரியும். இது உங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 3/4, டி வந்து 1/2. நம்ம கிட்ட கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A1, A2, A3 3 டேர்ம் நீங்க கண்டுபிடிச்சிங்கனாலே போதுமானது. இப்போ கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட்
ஃபார்முலா அதுக்கு எழுதணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த சம் முடியும். an is equal to a plus n minus 1 into d. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்ம a1 கண்டுபிடிச்சிடலாமா? a என்னது 3/4 plus 1 minus 1 into d என்னது 1/2. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ வந்து a1 என்னவோ அதே தான் ஏவும், a என்னவோ அதே தான் a1ம். ஸோ 0 into 1/2 0 ஆயிடும். ஸோ என்னோட ஆன்சர் 3/4. ஸோ இப்போ a2. ஸோ a இருக்கிற இடத்துல 3/4 plus n இருக்கிற இடத்துல 2 minus 1 into d. ஸோ அப்போ 3/4 plus 1 into 1/2. So 3/4 plus 1/2. So இது multiply, இது multiply, இது multiply. So 6 plus 4/8. So அப்போ 10/8. Okay, இதை அடிச்சு கூட கொடுத்துங்க. So 2 டேபிள்ல 4 times 5 times. So A2 முடிஞ்சது. இப்போ A3. So A என்னது 3/4. A into A plus n minus 1 into d என்னது 1/2. So அப்போ 3/4 plus 2 into 1/2. So இந்த 2 cancel. So அப்போ 3/4 plus 1. இப்போ இந்த whole termல 1 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதை எழுதிக்கணும், விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 4 1s are 4/4. ஸோ என்னோட ஆன்சர் 7/4. ஸோ சீக்வன்ஸ் என்ன? A1, A2, A3. ரைட்டா? A1, A2, A3. ஸோ A1 அப்படின்றது 3/4, A2 அப்படின்றது 5/4, A3 அப்படின்றது 7/4. இதுதான் நாம கண்டுபிடிச்ச கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். 3 சம்மும் கிளியரா இருக்கா சாமி? ஸோ இந்த சம் போடணும் அப்படின்னா யூ நீட் டு நோ திஸ் ஃபார்முலா. an இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதை tn அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். ரைட்டாக்கண்ணா? ஸோ தேர்ட் சம்பா. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஒவ்வொன்றா போவோம், சரியா? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன சாமி? T1னா அதை T1ன்னு சொல்லலாம், A1ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் T1. ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் n இருக்கிற இடத்துல 1 இருக்குன்னா இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் n இருக்கிற இடத்துல நான் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சரை ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ -3 + 2 -1. ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா சாமி? கிளியரா இருக்கா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ரைட். அடுத்தது என்ன கேட்குறாங்க? காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. காமன் டிஃபரன்ஸ். சரி, டிஃபரன்ஸ்னாலே நமக்கு தெரியும், டிஃபரன்ஸ்னாலே மைனஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னா எனக்கு 2 டேர்ம் ஃபர்ஸ்ட் தெரியணும். என்கிட்ட ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு டேர்மும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். T2 இஸ் ஈக்குவல் டு 3 + 2 இன்ட்டு, ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல இங்கேயும் நான் 2 போட்டுப்பேன். ஸோ -3 + 4 1. ஸோ அப்போ டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா T2 - T1. சார் இதுக்கு முன்னாடி 2 சம் பார்த்தோம், T2 T1லாம் வரவே இல்லையே. நல்லா தெரிஞ்சுக்க சாமி, நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்குறோம். A2 - A1 போட்டோம் இல்லையா? ஸோ அதான் இங்கே T2 - T1 போடுறோம்.
ஓகேவா? ரைட். இது எதுக்குன்னா, தேர்ட் செம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதிலேயே கண்டினியூ பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்காக இதை சொல்கிறேன். ஓகேவா? T2னாலும் A2னாலும் ஒன்று தான். ஸோ ரைட். T2ங்கிறது 1, T1ங்கிறது -1. இதை ரெண்டுத்தையும் தான் நான் இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 2. கிளியராக இருக்கா சாமி? ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருந்தாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் சம் பார்ப்போம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ அப்போ செகண்ட் சப்டிவிஷனில் Tn is equal to 4 minus 7n. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா T1. அப்போ 4 minus 7n இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 1 இருக்கு. அப்போ இங்கேயும் 1 போட்டுப்பேன். ஸோ அப்போ 4 minus 7 minus 3. இது T1. முடிஞ்சிச்சா சாமி? ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னாலே சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு 2 டேர்ம் தேவை. ஆமாவா? எனக்கு இப்போ ஒரு டேர்ம் தான் கிடைச்சிருக்கு. நான் இன்னொரு டேர்மும் கண்டுபிடிச்சிக்கிறேன். T2. ஸோ 4 மைனஸ் 7. n இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டுப்பேன். ஸோ அப்போ 4 minus 14 is equal to minus 10. ஸோ T2ங்கிறது மைனஸ் 10. முடிஞ்சு போச்சா சாமி? இப்போ காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் என்னது? T2 மைனஸ் T1. ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவேன். ஸோ T2 மைனஸ் 10 மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் T1 மைனஸ் 3. ஸோ அப்போ மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ் 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. கிளியராக இருக்கா சாமி? கிளியராக இருக்கா? சிம்பிளாக அப்ரோச் பண்ணுங்க, ஈஸியாக ஆன்சர் வரும். சரியா? தேங்க்யூ. ஃபோர்த் சம் பார்ப்போம். ஸோ ஐ ஆல் எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் சம் பார்ப்போம். சரியா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி 19th எலமெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிப்போம். என்னென்ன ராஜா கொடுத்துருக்காங்க? -11, -15, -19. இந்த மாதிரி கொஸ்டின்ல பார்க்கும்போது அது இங்க என்ன ஜிபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா, இன்னொன்னு இருக்கு சாமி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்க்கும்போது இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனான்னு ஒரு தடவை பார்த்துங்க. சரியா? ரைட். இப்போ இது நம்மளோட A1, இது நம்மளோட A2, இது நம்மளோட A3. ஸோ இதை இன்னொன்று மாதிரின்னு சொல்லலாம், ஏனாலும் A1னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆமாவா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் டேர்ம் ஏன்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ அப்போ A is equal to -1. அடுத்தது D கண்டுபிடிச்சிடலாமா? D என்னது? A2 minus A1. A2 என்னது? -15 மைனஸ் A1 என்னது? -11. ஓகே, இந்த மைனஸை போட்டுட்டு தான் உள்ளுக்குள்ளார -11 போடணும். ஸோ -15 + 11. ஸோ அப்போ -4. ஸோ ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும். சரி, இதை கொடுத்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். என்ன கேட்குறாங்க? 19th டேர்ம் கேட்குறாங்க. அப்படின்னா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா A19 கேட்குறாங்க. A19 கேட்குறாங்க. அந்த A19ல என்ன டேர்ம் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்னது? AN is equal to A plus N minus 1 into D. ஆமாவா? தெரியுமா? இதை TN போடலாம், AN போடலாம், ரெண்டும் சேம் தான். சரி, இப்போ எனக்கு என்ன தேவை? A19 தேவை. ஸோ அப்போ A என்னது? எனக்கு -11 பிளஸ் N என்னது? N என்னது? 19 -1, D என்னது? -4. இதை சால்வ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இப்போ A19 கிடைச்சிரும். ஸோ -11 + 18
into -4. ஸோ +11 இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 18 into 4 என்ன? 18 into 4 2 3 72. ஓகேவா? 72. ஸோ அப்போ -83 தான் என்னோட ஆன்சர். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. பெரிய நம்பர்ல இருக்க சைன் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ 11 + 72 83. ஸோ அப்போ ஆன்சர் என்ன ராஜா? -83 தான் உங்களோட 19th டேர்ம். கிளியரா இருக்கா சாமி? ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சீக்வன்ஸை வச்சு ஏவும் டியும் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு a+n-1 into d. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை வச்சு A19 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். சரியா? சிம்பிள். ஸோ 5th சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 5th சம் பார்த்துடலாம். ஸோ விச் டேர்ம் ஆஃப் an AP 16 11 6 1 is -54? ஸோ இது எப்படி போடுறது நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 16 இருக்கு, 11 இருக்கு, 6 இருக்கு, 1 இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தா இந்த சீக்வன்ஸ்ல -54 எத்தனாவது டேர்மா வருது? விச் டேர்ம் அப்படின்னு கேட்டாலே, விச் டேர்ம் அப்படின்னு கேட்டாலே n அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. n தான் நான் கண்டுபிடிக்கணும். விச் டேர்ம், ஓகே, அப்படின்னாலே n ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இப்படியே போயிட்டே இருந்தா இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேக்குறாங்க. இது எத்தனாவது எலிமெண்ட்? ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இப்போ இதை கொடுத்துருக்கிறத வச்சு a is equal to 16. ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு எடுத்துப்பேன். செகண்ட் d is equal to a2 minus a1. a2 என்னது? 11 minus a1 என்னது? 16 is equal to -5. so d is equal to -5. இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஜெனரல் ஃபார்முலா an is equal to a plus n minus 1 into d. இது தெரியுமா? ரைட். an இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? an இருக்கிற இடத்துல -54 is equal to a என்னது? 16 பிளஸ் n தான் நீங்க கண்டுபிடிக்கணும். n minus 1 into d என்னது? -5. நல்லா கவனி ராஜா, இது எப்படி சால்வ் பண்றோம்ட்டு. 16 இந்த -5 உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்றேன். -5 -5n + 5. 5 1s are 5, minus into minus plus. So -54 is equal to, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 21 minus 5n. ஸோ இந்த +21 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -21 is equal to -5n. ஓகே, ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ -54 -21. ஸோ அப்போ பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ். ஸோ 4 + 1 5, 5 + 2 7. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் சாமி? -75 is equal to -5n. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ரைட். அப்போ 75 is equal to 5n. இந்த 5 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல வரும். ஆமாவா? ஸோ அப்போ 15. ஸோ n is equal to 15. முடிஞ்சதா? அப்ப இந்த -54 எத்தனாவது டேர்ம்ல இருக்கு? 15th டேர்ம்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. சரியா சாமி? இதை நீ நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அந்த டேர்ம் an வச்சு அந்த டேர்மையே 54 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. பாருங்க, an இருக்கிற இடத்துல நான் அப்படியே 54 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். -54. சரியா? கிளியரா இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.
ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. பிஃபோர் கோயிங் ஃபர்தர் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன்னு எழுதிக்கிறேன். 9, 15, 21, 27 இப்படியே போயிட்டே இருந்தது. 183 இந்த சீக்வன்ஸ்ல இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. ராஜா இதுக்கப்புறம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியல. இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியல. அதனால நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாத டேர்ம். அதனால AN அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா இதுனா கவுண்ட் பண்ணி A1, A2, A3, A4னு கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ மிச்சது எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம்ப்பா. மிச்சது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன தெரியும்? A is equal to 9 இது எனக்கு தெரியும். அடுத்தது D எப்படி கண்டுபிடிப்பீங்க? A2 மைனஸ் A1. A2 என்னது? 15 மைனஸ் A1 என்னது? 9. அப்போ D என்னது? 6. ஸோ D is equal to 6 இது கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த 183 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபிஃப்த் சம் என்ன பண்ணணும் அதே தான். ஒரு டேர்ம் கொடுத்துருக்கிற இந்த டேர்ம் எத்தனாவதா உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபிஃப்த் சம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைனாலும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு நம்பர் எத்தனாவதுல உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் போடுவேன். ஆமாவா? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஏஎன் இருக்கிற இடத்துல அப்படியே இந்த 183 தூக்கி போடுவேன். ஏ இருக்கிற இடத்துல 9 பிளஸ் என் தான் நான் கண்டுபிடிக்கணும். டி என்னது? 6. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 9 இந்த 6-ஐ ரெண்டுத்துக்கூடயே மல்டிப்ளை பண்ணும். பிளஸ் 6n மைனஸ் 6. ஸோ 183 இஸ் ஈக்குவல் டு 9ல 6 போச்சுன்னா 3 பிளஸ் 6n. இந்த பிளஸ் 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3 is equal to 6n. So 180 is equal to 6n. So இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 6 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ அப்போ 30 டைம்ஸ். அப்போ நல்லா கவனிமா, இதுல மொத்தமா இருங்க வரேன். அப்போ இந்த n என்னது? 30. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 183 30th எலமெண்டா உட்காந்துக்கிட்டு இருக்குது. 30th எலமெண்டா உட்காந்துக்கிட்டு இருக்குது. 30th எலமெண்டா உட்காந்துட்டு இருக்கு. அப்ப மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 30 எலமெண்ட் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 30 டேர்ம் இருக்கு. ஐ மீன் அது எலமெண்ட்னு சொல்லக்கூடாது, டேர்ம். பாருங்க, A1, A2, A3 இதுதான் லாஸ்ட் டேர்ம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேர்ம் எத்தனாவதா இருக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 30 எலமெண்ட் இருக்கு. சரி, வாட் ஹேவ் பீன் ஆஸ்க்ட் டு ஃபவுண்ட் அவுட்? என்ன கேக்குறாங்க? மிடில் டேர்ம் கேக்குறாங்க. இப்ப மொத்தமா 30 எலமெண்ட் இருக்குன்னா அதோட மிடில் டேர்ம் என்னது? ஸோ அப்போ 183ங்கிறது 30. அப்ப மொத்தமா இங்க 30 எலமெண்ட் இருக்கு. சாமி நல்லா கவனிங்க, இங்க என்கிட்ட மிடில் டேர்ம் கேக்குறாங்க. இப்ப நல்லா கவனிப்பா, மொத்தமா என்கிட்ட 30 டேர்ம் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா கவனிங்க. இப்ப இதோட மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு கண்ணை மட்டும் நிறைய பேர் சொல்லுவீங்க 15 அப்படின்னு ஆன்சர் சொல்லுவீங்க. ஆமாவா? இதுதான் என்னோட மிடில் டேர்ம் அப்படின்னா நீங்க 15ன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சவங்க விட்டுருங்க. இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணுவீங்க. இப்போ 15 தான் உங்களோட மிடில் டேர்ம் அப்படின்னா மிடில்ன்றது என்னது? இது இந்த நம்பருக்கு முன்னாடியும் இந்த நம்பருக்கு பின்னாடியும் ஈக்குவல் கவுண்ட் இருக்கணும். இப்போ இந்த 15க்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 14 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 15க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ஸ்ல கவுண்ட் 15 வரும். ஸோ இங்க 14 இங்க 15 வரும். ஸோ அப்போ இது என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. 15 என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. ஸோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸுக்கு 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். 15 அண்ட் 16 இந்த 2 நம்பருமே, இந்த 2 டேர்மும் தான் A15
A16 இந்த 2 நம்பரும் தான் என்னோட மிடில் டேர்ம். இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. இங்க இந்த 2 நம்பருக்கு முன்னாடியும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 2 நம்பருக்கு அப்புறமும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கிளியரா இருக்கா இது? ஸோ A15, A16 இந்த 2ம் தான் என்னோட மிடில் டேர்ம். கிளியரா இருக்கா? இந்த 2த்தையும் இந்த 2 இடத்துலயும் எந்த நம்பர் வருதோ அதுதான் உங்களோட மிடில் டேர்ம். சரியா? ரைட். இப்ப A15 கண்டுபிடிச்சிடலாமா? A15 என்னது? A plus n minus 1 into D ல போடுங்க. A என்னது? 9. A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. அப்போ 9 plus 6 4s are 24, 84, 93. So 15th element எனக்கு 93. ஓகேவா? ரைட். அடுத்தது A16. So A16. A plus n minus 1 into D. So A plus n minus 1 into D. So 9 plus 6 5s are 30, 90. So A16 is equal to 99. So அப்போ middle term A15 is equal to 93. A16 is equal to 99. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ஸோ டோட்டலா இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த எலமெண்ட்ல சென்டர் எலமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த சென்டர் எலமெண்ட்ல என்ன டேர்ம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சரியா? புரிஞ்சதா? அதனாலதான் உங்களுக்கு இது போட்டே காமிச்சிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து வெறும் ஒரே ஒரு ஆன்சர் தான் நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை. தெரிஞ்சவங்க விட்டுருங்க. தெரிஞ்சவங்க செம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இதை நான் சொன்னேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 7th சம் பார்ப்போம். சரியாக்கண்ணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் சாமி. இந்த மாதிரி சம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நல்லா கவனிங்க. நான் ஒவ்வொரு இதாக டீகோட் பண்றேன் பாரு. 9 times 9th term is equal to 15 times 15th term. எப்படி? ஓகேவா? அடுத்தது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் 6 times 24th term, I mean A24 போட்டுக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். 24th term is 0. இதான் அவங்க கேக்குறாங்க. சரி, நல்லா கவனிமா. இங்க பாரு. ஃபர்ஸ்ட் A9, அடுத்தது A15, அடுத்தது A24. ஓகேவா? மொத்தமா 3. இப்ப நல்லா கவனி. எனக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? an is equal to a plus n minus 1 into d. அப்போ a plus n இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 9 minus 1 into d. ஸோ அப்போ என்ன வரும்? a plus 80. இங்க a plus 15 minus 1 into d. ஸோ a plus 14d. ஸோ இங்க a plus 24 minus 1 into d. a plus 23d. சரியா? இப்ப 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரி, இப்ப அவங்க இப்படி என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? ஷோ தட் அப்படின்னு காட்ட சொல்றாங்க. சரி, ஷோ பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல ஏவும் தெரியல, பியும் தெரியல, எதுவும் தரல. ஃபர்ஸ்ட் எனக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல சாமி, இதை எடுத்து இங்க எத 9 into A9 is equal to 15 into A15.
சரியா? இப்போ இந்த இடத்துல 9 போட்டுக்க. ஏ 9 என்னது? ஏ பிளஸ் 8d. அடுத்தது 15 இன்ட்டு ஏ 15 என்னது? ஏ பிளஸ் 14d. ரைட்டா? இப்போ இதையும் மல்டிப்ளை. 9a பிளஸ் 72d இஸ் ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை. 15a பிளஸ் 15 இன்ட்டு 14 என்ன? 15 into 14. So 4 5s are 20, மிச்சம் 260, 5 1. So 210. So அப்போ 210. ரைட். இப்போ ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 9a minus 15a is equal to 210d minus 72d. ஓகேவா? அதாவது இந்த சைட். கிளியரா இருக்கா கண்ணா? ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 6a இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 210ல 72 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது 0 8 3 1. கரெக்டா? ஸோ அப்போ 138dன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நிறைய விதத்துல இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்க நார்மலா போடலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு பாஸ் வச்சு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம காது கொடுக்கணும். இப்ப நல்லா கவனி சாமி, நல்லா கவனியா. இப்போ இந்த மைனஸ் 6a ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 6a, இந்த பிளஸ் 138d. இந்த இங்க இருந்ததை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்ப இங்க 0 தானே இருக்கும். ரைட், இருந்துட்டு போட்டோம். இங்க நல்லா கவனிங்க. 0 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பருமே 6 டேபிள்ல வரும். ஸோ 6 காமனா வெளியே எடுத்தா இங்க ஏ, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நம்பரை காமனா வெளியே எடுக்கிறோம் அப்படின்ட்டுனா அதால நம்ம டிவைட் பண்றோம்னு அர்த்தம். அதால நம்ம டிவைட் பண்றோம்னு அர்த்தம். இப்போ நான் 6 காமனா எழுதிருக்கேன்னா இதால டிவைட் பண்றேன். ஸோ அடிச்சு கொடுத்தா இங்க மட்டும் வெறும் ஏ மட்டும் இருக்கும். இதை அடிச்சு கொடுத்தா 23. ஆமாவா? ஸோ 13 வராது, 12. ஸோ வந்து மிச்சம் 18 3 டைம். எஸ் கரெக்ட். ஸோ அப்போ 23d. ஆமாவா? அடிச்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் கணக்கு. இப்போ நல்லா கவனிங்க. நல்லா இந்த ஈக்குவேஷன் 1 கவனிங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? 6 இன்ட்டு 4a 6 இன்ட்டு a24 இஸ் ஈக்குவல் டு 0வா? அப்போ a24 என்னது? a பிளஸ் 23dயா? அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்? 6 இன்ட்டு a24 இருக்கிற இடத்துல a பிளஸ் 23d இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா? பாருங்க, இதை கொண்டு வந்து இப்படி ப்ரூவ் பண்ணி நிறுத்திட்டேன். காமிச்சாச்சா? அதே மாதிரியே இருக்கா? ஸோ அப்போ இந்த இடம் வரைக்கும் நீங்க கரெக்டா பண்ணலாம் சாமி. இந்த இடத்துக்கு அப்புறம் நாம என்ன ஷோ பண்ண சொல்றாங்க? 6 இன்ட்டு a24 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப a24ஓட அப்ரிவேஷன் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை இதுல போட்டு அதே மாதிரி இங்க கொண்டு வந்துட்டேன். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? From equation 1 hence showed. முடிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? hence showed முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 8th சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சம். இந்த சம் கேட்டாங்கன்னா, ஏன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் டீல் பண்றோம்ல, அந்த ஹோல் இதுலயுமே இந்த சம் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க பேஜ் நம்பர் 61ல இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா 2b is equal to a plus c. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கான கண்டிஷன். ஸோ யூ நீட் டு பி வெரி 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 கேர்ஃபுல் இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா. சரியா? ரைட். இது கேட்டிருக்காங்கக்கண்ணா, இது எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. சரி,
இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று 3 + k, இன்னொன்று 18 - k, இன்னொன்று 5k + 1. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ஏனும், செகண்ட் நம்பரை நான் பின்னும், தேர்ட் நம்பரை நான் சீனும் எடுத்து சால்வ் பண்ண போறேன். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். சார், ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன் நான் A1, செகண்ட் இருக்கிறத A2, தேர்ட் இருக்கிறத A3ன்னு போட்டு டிஃபரன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம் இல்லையா? A2 - A1, அடுத்தது A3 - A2, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம்ல. சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதுல ஆன்சர் கிடைக்காது. ட்ரை பண்ணி வேணா பாருங்க. நார்மல் மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுல ஆன்சர் கிடைக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நாம இந்த கண்டிஷனை வச்சு சால்வ் பண்ண போறோம். சரியா சாமி? சரி, இப்போ பாரு. 2b = a + c, இதுதான் எனக்கான கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் 2, செகண்ட் இருக்கிறது தான் நான் பின்னு எடுத்திருக்கேன். ஸோ 18 - k = ஏங்கிறது 3 + k, சிங்கிறது 5k + 1. சால்வ் பண்ணிடுவோமா? ஸோ 36 - 2k = 4 + 6k. ஒத்துக்கிறீங்களா? 4 + 6k. அடுத்தது கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ 6k அப்படியே இருக்கட்டும். -2k இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2k. 36 அப்படியே இருக்கட்டும். +4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4. ஸோ அப்போ 32 = 8k. ஸோ அப்போ k = இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 8 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல வருமா? ஸோ 8 டேபிள்ல 8 1 டைம்ஸ், 32 4 டைம்ஸ். ஸோ k = 4. சாமி, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 8th சம். சரியா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூமா. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 9th சம் பார்ப்போம். 9th நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ், 10, ஒய், 24, ஜெட். ஸோ இதில் நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ A1, A2, A3, A4, A5, 5 டேர்ம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? A2 - A1 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றதும், அடுத்தது A3 - A2, அடுத்தது A4 - A3, அடுத்தது A5 - A4. இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். யூ நீட் டு கீப் திஸ் இன் மைண்ட். சரியா சாமி? கிளியரா இருக்கா? சரி, இப்போ ஒவ்வொன்றா போடுவோமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் A2 - A1ங்கிறது என்னது? 10 - x. 10 - x is equal to A3 - A2 என்ன? y - 10 is equal to A4 - A3ங்கிறது 24 - y is equal to z - 24. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சம்மை நீங்க அல்ஜிப்ரால போடுவீங்க. இப்போ அடுத்து வர சாப்டர் அல்ஜிப்ரா இருக்கு இல்லையா, இதுல நீங்க போடுவீங்க. பட் நல்லா கவனிங்க. இப்போ இதுல இருந்து நீங்க எந்த 2 டேர்மை வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா 4 டேர்முமே ஈக்குவல். ஸோ இந்த 2 டேர்மை நான் எடுத்துக்கிறேன். y - 10 is equal to 24 - y. ஸோ y எல்லாம் ஒரு பக்கம். y இந்த -y ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா +y is equal to 24. இந்த -10 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +10. ஸோ அப்போ 2y is equal to 34. ஸோ அப்போ y is equal to 34
by 2. So அப்போ 117. So y is equal to 17. முடிஞ்சதா ராஜா? முடிஞ்சதா? ஸோ y கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாமா? yயும் z இருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. 24 minus y is equal to z minus 24. ஸோ அப்போ 24 மைனஸ் இப்போ ஒய்யோட வேல்யூ என்னதுக்கானா 17. அப்போ இங்க 17, ஒய்யோட வேல்யூ 17 is equal to z minus 24. ஸோ 24ல 17 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன கணா இருக்கும்? ஸோ மிச்சம் வந்து இங்க 3 plus 7 இருக்குமா? 7. ஸோ 17 plus 7 24. ஆமாவா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்க. ஸோ z minus 24. ஸோ இந்த ஜெட்ல 7 மைனஸ் 24 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 24. ஸோ அப்போ 31 இஸ் ஈக்குவல் டு ஜெட்டா. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்க போறேன். 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. 10 minus x is equal to y minus 10. So 10 minus x அப்படியே இருக்கட்டும். y இருக்கிற இடத்துல 17 minus 10. So 10 minus x is equal to 7. So அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டுனா பிளஸ் எக்ஸ், இந்த பிளஸ் 7 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 7. ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 17, ஜெட்டோட வேல்யூ 31. இவ்வளவுதான் கண்ண ஆன்சர். பொறுமையா போடுங்க. சரியா? பொறுமையா போடுங்க. சரி, இப்போ ஒரு கடைசியா ஒரு ஹிண்ட் தரேன். சம் முடிஞ்சிருச்சு. ஹிண்ட் தரேன் சார். நீங்களா ரெண்டா அசியூம் பண்ணி எடுக்கிறீங்க. இது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, அது வந்து இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன். இந்த ரெண்டுத்துலயும் பாருங்களேன், ஒரே வேரியபிள் தான் இருக்கும். ஒய்ங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதனால எனக்கு ஒய் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ ஒய் கிடைச்சிருச்சா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்தேன். இந்த ரெண்டுத்தையும் எடுக்கலாம், இல்ல இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஒன்னு எக்ஸாவும் இன்னொன்னு வேற ஏதாவது இருக்க மாதிரி எடுத்தேன். சாரி, ஒன்னு ஒய்யாவும் இன்னொன்னு வேற ஏதாவது இருக்க மாதிரி எடுத்தேன். இப்ப பாருங்க, இங்க ஒய் இருக்கு, இங்க ஜெட் இருக்கு. அதனால இந்த ரெண்டுத்தையும் எடுத்தேன். இங்க பாருங்க, இங்க ஒய் இருக்கு, இங்க ஜெட் இருக்கு. அந்த மாதிரி எடுத்தேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன், ஜெட் மட்டும் தனியா மாட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? இந்த ரெண்டுத்தையும் எடுத்தேன். லாஸ்டா எக்ஸும் ஒய்யும் வர மாதிரி எடுத்தேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், எக்ஸும் ஜெட்டும் வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெட்டோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணேன். ஸோ புரியும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் பார்ப்போம். இன் அ தியேட்டர் 20 seats, there are 20 seats in the first row, in the front row, first row. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்கு? 20 சீட் இருக்கு. ரைட், இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு 30 rows were allotted. 30 rows இருக்கான். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, இப்படி 30 rows இருக்கான். 30 rows இருக்கான். புரிஞ்சுதா? ரைட். Each successive row contain 2 additional seats than its front row. சக்சஸிவ்னா அடுத்தடுத்த ரோஸ்ல 2 additional seats than its front row. இப்போ இந்த ரோக்கு முன்னாடி ரோ இது, ஆமாவா? இதை விட 2 அதிகமா இருக்கான், அப்போ 22. இதோட ஃப்ரண்ட் ரோ இது, இதை விட 2 அதிகமா இருக்கான், அப்போ 24. இதோட ஃப்ரண்ட் ரோ இது, அப்போ இதை விட 2 அதிகமா இருக்கான், 26. சரி, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ? லாஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்குன்னு கேக்குறாங்க. தட் இஸ் R30. ஓகேவா? இப்ப இதை கண்டுபிடிச்சிடலாமா? இது பார்க்க எப்படி இருக்கு? A1 A2 A3 மாதிரி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சோ நமக்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா தெரியும்? AN is equal to A plus N minus 1 into D. சரியா சாமி? இது நீங்க A1 A2 A3 கூட வச்சுக்கோங்க. A1 A2 A3 கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்லை. A1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, A2ங்கிறது செகண்ட் ரோ, A3ங்கிறது ஃபோர்த் ரோ, A30ங்கிறது 30th ரோ. ஸோ அப்போ A1 A2
A3, A4, A30. புரியுதா சாமி? ரைட். இப்போ வச்சுக்கோங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். A30 தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? 20. அதான் என்னோட A. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னோட A. ஓகே. A. A வந்து 20. 20. N என்னது? 30 minus 1. D என்னது? A2 D கண்டுபிடிச்சிடலாமா? இருங்க, D கண்டுபிடிச்சிடலாம். D என்னது? A2 minus A1 is equal to 22 minus 20. So answer 2. D is equal to 2. So D இருக்கிற இடத்துல 2 போட்டுடலாம். அப்போ 20 plus 29 into 2. அப்போ 20 plus 18 மிச்சம் 1 இருக்கு. 2 1s are 2 2s are 4 plus 1 5. ஸோ அப்போ A30ல, அதாவது 30th ரோல 78 சேர்ஸ், 78 சீட்ஸ், ஐ மீன் சீட்ஸ் இருந்தது. ஓகேவா? அதான் கேட்குறாங்க. இப்படியே 2 2வா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா 30th ரோல 78 சீட்ஸ் இருக்கு. இது புரியுதா? பிராக்டிகலா? கிளியரா இருக்கா சாமி? சரி. இப்போ சார், இப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து டக்குன்னு போட்டீங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கனால டக்குன்னு பிடிக்கும். இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்டால் இதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, நான் உண்மையிலேயே நான் வந்து எக்ஸசைஸ்ல இருந்தனால தான் டக்குன்னு போட்டேன். ஒருவேளை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்த உடனேவே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 டேர்ம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? A1 A2 A3 A4 தெரிஞ்சிருக்கும். இப்படி வந்தோடனே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருப்பேன். A2வும் A1ம் சேமா இருக்கா? அதுக்கு அடுத்தது A3 A2 எடுத்து பார்த்துருப்பேன். A3 மைனஸ் A2. அப்போ A3யோட வேல்யூ 24 மைனஸ் A2ஓட வேல்யூ 22. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா D is equal to 2. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கான்றத செக் பண்ணிப்பேன். இப்போ இதை செக் பண்ணி சேமா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலால போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது நமக்கு அப்போ ஆப்வியஸாக தெரியும். இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்கிறதுனால நான் டைரக்டா ஃபார்முலா எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். சரியாக்கண்ணா? இல்லைனாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா அப்படின்ட்டு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா அப்படின்றதுக்கு நான் டிஃபரன்ஸ் எடுத்து தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதுக்காக சொல்றேன். சரியா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ போடும்போது டப்புன்னு போட்டுட்டு எக்ஸாம்ஸ்ல போய் இதே கொஸ்டின் வரும்போது தடுமாறிடுறீங்க. ஸோ அதுக்காக இதை நான் சொல்றேன். சரியா சாமி? கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 11th சம் பார்க்க போறோம். சாமி, உங்க புக்ல பேஜ் நம்பர் 60ல இந்த நோட்டுன்னு இருக்கு பாருங்க, இதை தயவு செஞ்சு பாருங்க. சரியா? ரைட். இப்போ கொஸ்டின் பாருங்க. The sum of 3 consecutive terms that are in AP is 27. எழுத்து மாறாம, வார்த்தை மாறாம அப்படியே கொடுத்துருக்காங்க. The sum of 3 consecutive terms of an AP அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன எடுத்துக்க சொல்லிட்டாங்க? A minus D, A plus Dன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, sum of 3 consecutive terms தானே. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 டேர்ம் என்னது? A minus D, A plus D. இப்போ இந்த மூணுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் சம்முனா என்ன? ஆடிஷன். ப்ராடக்ட்னா என்ன கண்ணா? மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா சாமி? ஸோ சம் அப்படின்னா ஆடிஷன். ஸோ அப்போ எப்படி? A minus D plus A plus A plus D. இந்த 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் சம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க? 27 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல். மொத்தம் 3 A இருக்கு. அப்போ 3A இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 27/3. ஸோ ஆன்சர் 9. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 9. சரியா? ரைட். And their product is 288. ப்ராடக்ட் இஸ் 200. நான் 3 டேர்ம் என்னது?
இங்க எழுதிடுறேன். 3 கான்செகட்டிவ் டேர்ம்ஸ் நான் இதை தான் எடுத்திருக்கேன். 3 கான்செகட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த 3 கான்செகட்டிவ் டேர்ம். இதான் நான் எடுத்த 3 டேர்ம். 1 2 3. இந்த 3 டேர்மை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த 3 டேர்ம் எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ தெரியணும், அப்புறம் டி தெரியணும். ஏ கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ டி தான் பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த ஹிண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 நம்பரையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 288 கிடைக்கும், அதாவது 288 கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் போடும். ப்ராடக்ட் என்னத்த ப்ராடக்ட் பண்ண போறீங்க? ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி போட போறீங்க இஸ் ஈக்குவல் டு 288. சரியா சாமி? ரைட். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், எப்படி போட்டலாம்? ஃபர்ஸ்ட் ஏ சப்ஸ்டியூட், இல்லைன்னா யா இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். ஏ பிளஸ் டி ஏ மைனஸ் டி இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஃபார்முலா தெரியுமா? இல்லை நான் இவங்க எழுதுறேன். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்கு. அப்போ இப்படி எழுதிக்கலாமா சாமி? ரைட். அப்போ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 288. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏவோட வேல்யூ 9. ஸோ அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 288. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த 9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகுமா சாமி? ஓகே. ஸோ இதை 9 டேபிள்லேயே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 32 டைம்ஸா? ஸோ 9 9s are 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32வா? அப்போ 81 இந்த பிளஸ் 32 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 32, இந்த மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் டி ஸ்கொயரா? ரைட். இப்போ 31ல சாரி 81ல 32 போச்சு அப்படின்ட்டுனா 9 4 49 சாமி? 49. ஸோ அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 கண்ணா? ஸோ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். சரியா சாமி? அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 ஸ்கொயரா சாமி? சாரி 49. இப்போ நல்லா கவனி ராஜா, இந்த 49 எப்படி எழுதலாம்? 49 7 இன்ட்டு 7 எழுதலாமா? அப்போ அந்த 7 இன்ட்டு 7 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 49 7 இன்ட்டு 7 எழுதலாமா? ஸோ அந்த 7 இன்ட்டு 7 14. இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 7 எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆமாவாக்கண்ணா? ரூட்டுக்குள்ளார இருக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 7. ஸோ டிக்கு எனக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 7 அண்டு மைனஸ் 7. ஆமாவா? ரைட். இப்போ நீங்க 3 நம்பர் என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 3 கான்செகட்டிவ் டேர்ம்ஸ்னாலே நீங்க வேற எந்த நம்பர் தான் எடுக்கணும்? இந்த 3 நம்பரை தான் அசியூம் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க எடுத்த நம்பர் என்ன? ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சிங்க. டியோட வேல்யூ 7 மைனஸ் 7 கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 டி இஸ் ஈக்குவல் டு 7 ஒரு ஆன்சர் போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு 9 டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 ஒரு ஆன்சர் போட்டுக்கலாம். 9 மைனஸ் 7 9 பிளஸ் 7. சரியா? அப்போ 2, 9, 16. ரைட்டா சாமி? இது ஒரு ஆன்சர். இன்னொன்னு a is equal to 9, d is equal to minus 7. அப்போ
9, இங்க இருக்கிற மைனஸ் இங்க, ஆல்ரெடி டியோட வேல்யூ -7, இது ஒரு வேல்யூ. அடுத்தது 9, அடுத்தது ஏ -7. ஸோ 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +7, அடுத்தது 9, அடுத்தது இங்கேயும் நம்ம எழுதிப்போம். கிளியர். 9ல 7 போச்சுன்னா 2. ஸோ அப்போ 16, 9, 2. இது ஒரு நம்பர். இதுதான் சாமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க 2 நம்பர். சரியா? ஸோ இந்த கான்செகட்டிவ் நம்பர்ஸ்னாலே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா 2 கொடுப்பாங்க. இது மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்லயும் ஒன்று இருக்கு, இப்போ எடுத்து போட்டு பாருங்க. சரியா? 3 கான்செகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா இதைத்தான் எடுத்துக்கணும். அடுத்ததெல்லாம் பாருங்களேன், இந்த நோட்டெல்லாம் நம்ம படிக்கிறது கூட கிடையாது. பட் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி இதுதான் கொஸ்டினாவே கேட்பாங்க. இதெல்லாம் பாருங்களேன், 3 கான்செகட்டிவ் நம்பர் எடுக்க சொன்னாலும் இதை எடுத்தோம். அதே இந்த 4th பாயிண்ட் பாருங்க, 4 கான்செகட்டிவ் நம்பர்னா இதைத்தான் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் இதுக்கு டி, இங்க காமன் டிஃபரன்ஸ் இதுக்கு 2Dன்னு எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் இதெல்லாம் உட்காந்து படிங்க. இதுவுமே நம்ம நடத்துவோம். நீங்க ஆன்லைன் டியூஷன் என்கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது எல்லாத்தையுமே நடத்தி தான் விடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் இதுன்னு யூடியூப்ல நல்ல இது எல்லாத்தையும் ஒரே சம்ல சொல்ல முடியல. சரியா? சரி, கிளியரா பாருங்கண்ணா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 12 சம் பார்க்க போகிறோம். சரியா? இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்முக்கண்ணா. நல்லா பாருங்க, பொறுமையாக பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் அண்ட் 8th டேர்ம், அதாவது ரேஷியோ அப்படின்னாலே டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் அண்ட் 8th டேர்ம் ஆஃப் an AP இஸ் 7:9. இந்த ஈஸ்டூனாலும் ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ அதை எப்படி எழுதிப்பேன்? 7:9. ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப், ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் 13th டேர்ம். சரி, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்னால் என்ன எடுக்க முடியுங்கிறத பார்த்து எடுத்துப்போம். சரியா? எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்னது? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஏ பிளஸ் 5d. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 6 போட்டால் 5d. அடுத்தது a plus 7d is equal to 7/9. எப்படி போட்டேன்னு தெரியுதா சாமி? இதை இங்க போட்டு இங்க கொண்டு வந்துட்டேன். அகைன் இதை இங்க போட்டு இதை இங்க கொண்டு வந்துட்டேன். புரியுதா? சரி, ஏ அப்படியே போட்டுக்கிட்டேன். பிளஸ் n இருக்க வேண்டிய இடத்துல 6 போட்டா 6 மைனஸ் 1 5 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் போட்டேன். 8 மைனஸ் 1 7 ஆயிடுச்சு. மிச்சோட இதோட வேல்யூ எனக்கு தெரியாது. சரியா? ரைட். இப்போ இதை 2 ஈக்குவேஷனா நம்ம பிரிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இப்படி பண்ணிடும். ஸோ அப்போ 9 இன்ட்டு ஏ பிளஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு ஏ பிளஸ் 7d. அப்போ 9a பிளஸ் 45d இஸ் ஈக்குவல் டு 7a plus 49d. ஏவெல்லாம் ஒரு பக்கம். 9a minus 7a is equal to 49d minus 45d. 2a is equal to 4d. ஆமாவா? ஸோ இது கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ a is equal to 2dன்னு எனக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. ரைட்டா சாமி? ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் 13th டேர்ம். அப்போ டு ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் ரேஷியோ ஆஃப் 13th டேர்ம். ஸோ அப்போ a plus 8d divided by a plus 12d. ஆமாவா? ஜெனரல் ஈக்குவேஷன் பொறுத்த மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா? இது எப்படி வந்ததுன்ட்டு? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா சாமி? இப்போ இங்க நல்லா கவனிங்க. a பிளஸ் 8 இன்ட்டு, இல்லைன்னா இப்படி, சாரி. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 2dன்னு போட்டுக்கலாமா? அப்போ 2d plus 8d
இங்கேயும் 2D ப்ளஸ் 12Dயா, 2D ப்ளஸ் 12D. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இதை ரெண்டுத்தையும் இது பண்ணீங்கன்னா 10D டிவைடட் பை 14Dயா. ஸோ இந்த D கேன்சல். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 10/14. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். ஸோ அப்போ அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? ஏ 9th டேர்மும் 13th டேர்மோட ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ அப்படின்னாலே டிவிஷன். இது இப்படியும் எழுதலாம், இல்லை 5:7 இப்படியும் எழுதலாம். சரியா கண்ணா? இவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இருந்து நாம் ஒரு கண்டிஷன் டிரைவ் பண்றோம். அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுல இருந்து. சாமி இந்த இடம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நம்ம எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மட்டும் ஃபார்முலா மெத்தட்ல போட்டிருக்கேன். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n minus 1 into d. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்கு, அதுல இருந்து ஒரு நம்பர் கம்மி 8D. 13 அதுல இருந்து ஒரு நம்பர் கம்மி 12D. இதுல இருந்து போட்டிருக்கேன். சரியா? இதை மட்டும் தான் நான் கிளியரா சொல்லல, உங்களுக்கு புரியுங்கிறதுக்கோசரம். சரியா? எப்படா இதுல இருந்து இப்படி எழுதினாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். சரியா? இன்னமும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்லுவேன். ரைட்டா? தேங்க்யூமா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 13th சம். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் இதுவும், நல்லா கவனிச்சுக்கங்க. In a winter season, let us take a temperature of Ooty from Monday to Friday. ஸோ அப்போ சொல்யூஷன்ல போட்டு நம்ம மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன டெம்பரேச்சர் இருந்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சரியா? மொத்தம் 5. டு பி இன் ஏபி. ஓ, ஏபியில் இருக்கான். இங்க வர டெம்பரேச்சர் எல்லாமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கான். நாம ஏற்கனவே பார்த்தோம், ஐ மீன் அந்த 12th சம் பார்க்கும்போது தான் பார்த்தோம். 3 consecutive arithmetic, 3 consecutive அடுத்தடுத்து consecutive arithmetic progression termsனா நான் என்னன்னு எடுத்துப்பேன்? a minus d, a, a plus d அப்படின்னு எடுத்துப்பேன். போன தடவை தான் பார்த்தோம், ஆமாவா? ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. இது என்ன எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத a மைனஸ் டி, அடுத்து இருக்கிறது a, அடுத்து இருக்கிறது a பிளஸ் டி, அடுத்து இருக்கிற டேர்ம் என்ன தெரியுமா சாமி? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் சொன்னேன். a பிளஸ் 2d, a பிளஸ் 3d. கிளியரா இருக்கா? a பிளஸ் டி, இது அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த டேர்ம்னா a பிளஸ் 4d, அடுத்த டேர்ம்னா a பிளஸ் 5d, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ 3 டேர்ம்ஸ் அப்படின்னாலே நான் இதைத்தான் எடுப்பேன். இதுக்கு மேல ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? a பிளஸ் 2d, a பிளஸ் 3d அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். இது கிளியரா இருக்கா? 100% கிளியரா இருக்கா? சரி, ரைட். இப்போ அடுத்தது, இந்த சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே, சாரி ஃப்ரம் மண்டே டு வெட்னஸ்டே. மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை சம் பண்றாங்க. சம்முன்னா என்னது? a மைனஸ் டி, a பிளஸ் டி, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கண்ணா? சம் பண்றாங்க, ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன டிகிரி செல்சியஸ் கிடைக்குது? 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் வெட்னஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆட் பண்றாங்க. வெட்னஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஸோ வெட்னஸ்டேல இருந்து ஃப்ரைடே என்னது? a plus d, a plus 2d, a plus 2d, அடுத்தது a plus 3d. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 18 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் தி 5 days. ஸோ டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏவும் டியும் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத சால்வ் பண்ணுங்க. ஸோ ஒரே நம்பர் வெவ்வேறு சைடு இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 3a இருக்கு, 3a இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 டிகிரி செல்சியஸ், ஸோ 0. ஸோ a இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ அப்போ 0 முடிஞ்சு போச்சா? கீழே 3 இருந்தாலும் மேலே 0 இருந்ததுன்னா 0 தான். ரைட். அடுத்தது இப்போ a இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க.
புட் a is equal to 0. ஓகேவா? இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ a is equal to 0 போட்டீங்கன்னா d plus 2d plus 3d வெறுமனே d மட்டும் இருக்கும். 18 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்க மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 5, 6d இருக்கு. 6d is equal to 18. ஸோ d is equal to 18 divided by 6. ஸோ என்னோட ஆன்சர் 3. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல போடுங்க. ஓகேவா? ஜெனரல் ஈக்குவேஷன்ல போடுங்க. ஸோ அப்போ மண்டே ஓடது என்னது? a0 -3. அப்போ மண்டே ஓடது -3. அடுத்தது டியூஸ்டே ஓடது a வந்து 0. ஸோ அப்போ டியூஸ்டே ஓடது 0. அடுத்தது வெட்னஸ்டே a ஓடது 0 +3. அப்போ ஆன்சர் +3. 0 +3 3. அடுத்தது தேர்ஸ்டே 0 + 2 × 3 6. அடுத்தது ஃப்ரைடே வந்து 0 + 3 × 3 9. ஸோ இதுதான் கண்ணா நம்மளோட டிகிரி. ஓகேவா? ஒவ்வொரு நாளுக்கான ஊட்டியில் இருக்கிற டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க வந்து 5 இருக்கு. 5 டேர்ம் கேட்குறாங்க. ஸோ இந்த 5 டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்னவோ அதை எடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 டேர்மை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்க புக்லயே நோட்ல 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம் 4 கன்செக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருக்காங்க, 5க்கு கொடுக்கல. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 3ல இருந்து 5 கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அவங்க கொடுத்தாங்க இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் 2 டேர்ம் நானா கொண்டு வந்துக்கிட்டேன், அடுத்தடுத்த டேர்ம்ஸ் என்னன்னு. ஓகேவா? இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல 5 டேர்ம் கொடுத்தா நீங்க எடுத்துக்க வேண்டியது. புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 14th சம். சரியா? 14th சம். பிரியா earned 15,000 in her first month. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல பிரியா ஏர்ன் பண்ணது எவ்வளோ? ஏர்ன் பண்ணது 15,000. சரி. Thereafter her salary increased by 1,500 per year. ஒவ்வொரு இயரும். ஓகேவா? அப்போ வந்து இதை மந்த்னு வச்சுக்காம ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இயர். சரியா? அடுத்தது செகண்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க? 1,500 ரூபா ஜாஸ்தி. அப்போ 1,650. அது 16,500. சாரிப்பா. அடுத்தது தேர்ட் இயர் எவ்வளோ? அகைன் 1,500. புரிஞ்சிக்க முடியுதா? ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு 1,500 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் ஃபர்ஸ்ட் மந்த். அப்போ எக்ஸ்பென்ஸ்னா செலவு. சரியா? எக்ஸ்பென்ஸ்னா செலவு. எவ்வளவு செலவு பண்ணிடுறாங்க? 13,000 செலவு பண்ணிடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை 900 பர் இயர். இப்ப இங்க 13,000 எக்ஸ்பென்ஸ் பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் 900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 13,900 இங்க எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. அப்ப இங்க 14,800 இன்க்ரீஸ் ஆகுது. இதுல இருந்து 900 இன்க்ரீஸ். புரியுதா கண்ணா? இதுல இருந்து 900 இன்க்ரீஸ். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month? 20,000 per month. சார், இங்க சேவிங்ஸ் பத்தியே கொடுக்கலையே. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க சம்பாதிக்கிறது 15,000 ரூபாப்பா, செலவு பண்ணது 13,000. அப்ப மிச்ச காசு தான் எங்க போகும்? அதை நீங்க தான் சேவிங்னு எடுத்துக்கணும். புரியுதா சாமி? இதை நீங்க தான் சேவிங்னு எடுத்துக்கணும். ரைட், போட்டுருவோமா? சம்பாதிச்ச காசு 15,000, செலவு பண்ணது 13,000. அப்ப மிச்சம் எவ்வளவு சாமி இருக்கும்? 2,000.
சம்பாதிச்சது 16,500, செலவு பண்ணது 13,900. அப்ப மிச்சம் 2,600. ஓகே, இப்போ இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 3,200 இருக்கும். கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க சேவ் பண்ணது 2,000. செகண்ட் மந்த் அவங்க சேவ் பண்ணது 2,600. தேர்ட் மந்த் அவங்க சேவ் பண்ணது 3,200. இப்படியே போச்சுன்னா அவங்க 20,000 சேவ் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இத பார்க்க எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. இது A1, இது A2, இது A3. சரியா? இது என்ன டேர்ம்னு எனக்கே தெரியல. இது எத்தனாவதா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்க போறேன். இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ண பிறகுதான் நீங்க போடணும். அப்போ B is equal to A2 minus A1. அப்போ A2 என்னது ராஜா? 2,600 minus 2,000. அப்போ 600. முடிஞ்சதா சாமி? அடுத்தது திருப்பி இன்னொன்னும் போட்டு பார்க்கணும். A3 minus A2. அப்போ A3ன்றது 3,200 minus 2,600. அப்போ ஆன்சர் 600. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் வருது. அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? AN is equal to A plus n minus 1 into D. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ AN இருக்கிற இடத்துல 2,000 போட்டு 20,000 போட்டுப்பேன். ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே எனக்கு A. ஸோ அப்போ அது 2,000 பிளஸ் n தான் நான் கண்டுபிடிக்கணும். அது எத்தனாவது டேர்ம் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ D யோட வேல்யூ என்ன? 600. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? 20,000 is equal to 2,000 பிளஸ் இந்த 600 கொண்டு வந்து ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 600n மைனஸ் 600. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இப்போ 20,000 is equal to இதுல நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 2,000ல 600 போச்சு அப்படின்னா 1,400 இருக்குமா? கரெக்ட். பிளஸ் 600n. ஓகே, ஸோ இப்போ இங்க கொண்டு வாங்க. ஸோ 20,000 மைனஸ் 1,400 is equal to 600 என்ன? அப்போ இதுல சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 20,000 அதுல 1,400 போச்சு அப்படின்ட்டுனா 0 0 இங்க 1. ஸோ 10 6 8 1. ஸோ அப்போ 18,600 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 600n. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 600 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போ. இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, ஸோ இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 31 டைம்ஸ். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 31. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த அம்மா வந்து 2,000 சேமிச்சாங்க. செகண்ட் வருஷம் அந்த அம்மா 2,600 சேமிச்சாங்க. தேர்ட் வருஷம் 3,200. அப்போ 31வது வருஷம் 31st இயர்ல தான் அந்த அம்மா 20,000 சேமிச்சிருப்பாங்க. இதுதான் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. புரியுதாக்கண்ணா? இந்த சம்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சேவிங்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா கொஸ்டின்ல எந்த இடத்துலயுமே அவங்க சேவிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, கேட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஏர்னிங்ல இருந்து எக்ஸ்பென்ஸை கழிச்சாதான் சேவிங்ஸ் கிடைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபார்முலால போட்டு அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.